அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஒரு ராஜ்யசபா சீட்டால் என்டிஏ கூட்டணியில் பேச்சுவார்த்தையை நடத்தும் தேமுதிக. திமுகவோடு தேமுதிக பேச்சுவார்த்தையை நடத்தியது. அதில் திமுக தரப்பு 9 எம்எல்ஏ சீட்டுகளை தர தயாராக இருப்பதாக ஏவா வேலுவின் மூலமாக அறிவித்திருந்தது. ஆனால் தேமுதிகவோ 20 எம்எல்ஏ சீட்டுகள் ஒரு ராஜ்யசபா சீட்டை கேட்டது. ஆனால் திமுக 20 எம்எல்ஏ சீட்டுகளை வழங்க வாய்ப்பில்லை என திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. அதன் பின்பு இறங்கி வந்த தேமுதிக 9 எம்எல்ஏ சீட்டுகளுக்கு ஒப்புக்கொண்டதாகவும் அதே சமயத்தில் ஒரு ராஜ்யசபா சீட் கண்டிப்பாக வேண்டும் என திமுகவிடம் பிடிவாதம் பிடித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் திமுகவோ ராஜ்யசபா சீட் கொடுப்பதற்கான உத்தரவாதத்தை தற்பொழுது அளிக்க முடியாது. ராஜ்யசபா சீட் ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கிவிட்டோம். அடுத்த முறை எங்களது கட்சியை சார்ந்தவர்களுக்குத்தான் வழங்க வேண்டி உள்ளது. எனவே ராஜ்யசபா சீட் குறித்து இப்பொழுது எந்த உத்தரவாதத்தையும் அளிக்க முடியாது என திட்டவட்டமாக அறிவித்து விட்டார்களாம். இதனால் விரக்தியடைந்த தேமுதிக மீண்டும் அதிமுக கூட்டணி பக்கம் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் 18வது மக்களவைத் தேர்தலில் இடம்பெற்றிருந்த தேமுதிகவிற்கு 5 மக்களவை தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கப்பட்டிருந்தது. மக்களவை தொகுதிகள் 5லும் தேமுதிக தோல்வி அடைந்திருந்தாலும் ராஜ்யசபா சீட்டில் வெற்றி பெற்று விடலாம் என கனவில் இருந்து வந்தார்கள். மே மாதம் தமிழகத்தில் 6 ராஜ்யசபா எம்பிக்களுக்கான பதவிக்காலம் நிறைவு பெற்றது. மே மாதம் 29ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது தேமுதிக தங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை அதிமுக ஒதுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட போது ராஜ்யசபா இப்பொழுது எங்களால் முடியாது, வரும் காலத்தில் கண்டிப்பாக ஒதுக்குகிறோம், நீங்கள் தற்பொழுது கூட்டணியில் இருங்கள் என கேட்டுக்கொண்டார்கள். அதனால் விரக்தி அடைந்த தேமுதிக திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார்கள். தற்பொழுது திமுகவும் ராஜ்யசபா சீட்டிற்கு உத்தரவாதம் அளிக்காததால் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த முறை அதிமுகவோடு நேரடியாக பேசாமல் பாஜகவின் மூலமாக இந்த பேச்சுவார்த்தையை தேமுதிக நடத்தி வருகிறது என்று கூறப்பட்டு வருகிறது. அதிமுகவில் ஏற்கனவே இவர்களுக்கு நெருடல் இருந்து வருகிறது. அதை தவிர்த்து கொள்ளும் பொருட்டு என்டிஏ கூட்டணியை அணுகியுள்ளார்கள். பாஜகவின் மூலமாக இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். நாங்கள் இந்த கூட்டணியில் தொடர வேண்டும் என்றால் 30 எம்எல்ஏ சீட்டுகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் வழங்க வேண்டும் என அங்கேயும் தேமுதிக கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் என்டிஏ கூட்டணியில் உள்ள பாஜக தலைமையோ ராஜ்யசபா சீட்டிற்கு நாங்கள் உத்தரவாதம் அளிக்க முடியாது, அதற்கு அதிமுக தான் உத்தரவாதம் அளிக்க வேண்டும், ஏனெனில் அதிமுகவிடம்தான் அதற்கான எம்எல்ஏக்கள் உள்ளார்கள், எங்களிடம் வெறும் 4 எம்எல்ஏக்கள் மட்டுமே உள்ளார்கள், மேலும் 30 எம்எல்ஏ சீட்டுகளை வழங்க வாய்ப்பே இல்லை, அதற்கு பதிலாக 9 தொகுதிகளை தருகிறோம், வேண்டுமென்றால் ஒன்று சேர்த்து 10ஆக தருகிறோம், அதற்கு மேல் எம்எல்ஏ சீட்டுகளை தர முடியாது என என்டிஏ கூட்டணியும் மறுத்து வருவதாக கூறப்படுகிறது. இறுதியாக தேமுதிக தரப்பு தற்பொழுது அதிமுகவை நாடியுள்ளதாக கூறப்படுகிறது. நீங்கள் ஏற்கனவே எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டை அளிப்பதாக 18வது மக்களவை தேர்தலின் பொழுதே வாக்குறுதி அளித்துள்ளீர்கள், அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், வரும் காலத்தில் எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் என பத்திரத்தில் எழுதி கொடுக்க வேண்டும். மேலும் எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் எம்எல்ஏ சீட்டுகளை ஒதுக்குவதாக இருந்தால் நாங்கள் உங்களோடு கூட்டணிக்கு வருகிறோம் என தேமுதிக கூறி வருவதாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் தேமுதிகவின் பொருளாளரான எல் சுதீஷ் அவர்களோ திமுகவின் ஏவா வேலுவின் மூலமாக பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து அந்த பக்கத்திலும் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதாவது திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என அனைத்து ஊடகங்களும் கருத்து கணிப்புகளும் தெரிவித்து வருகிறது. அதிமுக கூட்டணிக்கு சென்று எத்தனை தொகுதிகளை பெற்றாலும் வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு ஐயம் இருந்து வருகிறது. அதற்கு பதிலாக திமுக கூட்டணியில் இணைந்து குறைவான தொகுதிகளை பெற்றாலும் வெற்றி பெற்று விடலாம். திமுக கூட்டணிக்கு செல்வது தேமுதிகவிற்கு நல்லது எனப்பட்டாலும் கூட ராஜ்யசபா சீட்டை ஒதுக்குவதில் திமுக தொடர்ந்து முரண்டு பிடித்து வருகிறது. இதனால் தேமுதிகவிற்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது. தேமுதிக ஒரு காலத்தில் தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக வலம் வந்தது. ராஜ்யசபா எம்பிக்களும் அவர்களிடம் இருந்தார்கள். தற்பொழுது தேமுதிக மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை இழந்துவிட்டது. சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை. சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்றாலும் ராஜ்யசபாவிலாவது ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்றால் ராஜ்யசபா சீட் வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. நன்றி.